இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனரும் மற்றும் இந்த எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பச்சைமுத்துவை போலீசார் கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது அதாவது இந்திய ஜனநாயக கட்சியில் மற்றும் அந்த பச்சைமுத்துடன் உடன் இருந்த மதன் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக மாயமாகிவிட்டு. அது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை தேடி வந்த நிலையில அவர் தொடர்பான மருத்துவ கல்லூரிகளில் மருத்துவ சீட்டு வாங்கி தருவதாக பலரிடம் பண மோசடி செய்ததாக அவர் மீதும் இந்த எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய தலைவர் மீதும் புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இதுவரை 100 கோடிக்கு மேல் மோசடி செய்திருப்பாக பல்வேறு புகார்கள் மதன் மீதும் பச்சைமுத்து மீதும் புகார்கள் குவிந்த வண்ணம் இருந்தது. விசாரணை நடத்தி வந்த நிலையில இது தொடர்பாக மதனுடைய தொடர்பில் இருந்த, அதாவது அந்த கட்சி இந்திய ஜனநாயக கட்சியிலேயே தொடர்பில் இருந்தவர்கள், மதனுடன் தொடர்பில் இருந்தவர்கள், அந்த கட்சியினுடைய மருத்துவ செயலாளர் பார்கவன் பச்சைமுத்து, அதே போல மதுரை மாவட்ட செயலாளர் என சண்முகம் மற்றும் திண்டுக்கல் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிர்வாகி ஒருவர் என தொடர்ச்சியாக அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில நீதிமன்றமும் இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. மாயமான மதனை இதுவரை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்வியும், அது தொடர்பாக அவருடைய குடும்பத்தினர் இதில் பச்சைமுத்துவிற்கும் தொடர்பு இருக்கிறது என்று கூறக்கூடிய நிலையில, என்ற குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய நிலையில இது தொடர்பாக ஏன் விசாரணை நடத்தவில்லை என்றும் நீதிமன்றமும் கேள்வி எழுத்தது. அந்த அடிப்படையில் இவரிடம் விசாரணை நடத்துவதற்காக நேற்று இந்த பச்சைமுத்துவிடம் விசாரணைக்காக ஆஜராகுமாறு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அழைப்பு விடுத்தார்கள். அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அலுவலகம், பழைய காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அவரிடம் நேற்று மாலையிலிருந்து தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. நேற்று மாலையிலிருந்து தீவிர விசாரணை, இந்த வழக்கிற்காக விசாரணை அதிகாரியாக நீதிமன்றம் மூலம் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் துணை ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவரிடம் விசாரணை நடத்தினார். விடிய அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. நள்ளிரவிலும் தொடர்ந்து விசாரணை நடந்தது. அதிகாலையும் சிறிது நேரம் விசாரணை முடித்துக் கொண்டு மீண்டும் அந்த விசாரணையானது தொடங்கியது. தற்போது தொடர்ச்சியாக விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் மத்திய குற்றப்பிரிவுல மதன் மீது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு காவல் நிலையங்களை தொடர்பாக புகார்கள் வந்தது. இந்த புகார்கள் அனைத்துமே, இது தொடர்பான புகார்கள் அனைத்துமே, இந்த மதன் மற்றும் இந்த மருத்துவ சீட்டு மோசடி தொடர்பான புகார்கள் அனைத்துமே ஒரே போலீசார் விசாரிக்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அடிப்படையில் தான் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கை விசாரணை நடத்தினார்கள். எனவே பல்வேறு காவல் நிலையங்கள் கொடுக்கப்பட்ட புகார்கள் எல்லாம் மத்திய குற்றப்பிரிவு போலீசுக்கு தான் மாற்றப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் மதன் மீது மட்டுமில்லாமல் பச்சைமுத்து மீதும் கொடுக்கப்பட்டது. அவரிடமும் பணம் கொடுத்ததாகவும் பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டது. அந்த புகார்களில் எது முகாந்திரம் இருக்கிறதா என்பது குறித்தும் பல நாட்களாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில இன்று அவரிடமே நேற்றிலிருந்து அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான அந்த மருத்துவ சீட்டு வாங்கி தருவதாக பண மோசடி செய்வதான வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல்களை இன்னும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் தெரிவிக்கவில்லை என்றாலும் அதற்கான ஆயத்த பணிகளில் அவரை கைது செய்து நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வதற்கான ஒரு ஆயத்த பணிகளில் இருந்து வருகிறார்கள். இதற்காக ஊடகங்கள் எதுவுமே இந்த பழைய காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. நுழைவாயில் முன்பாக தடுத்து நிற்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக போலீசாரும், ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அதே போன்று பச்சைமுத்துவினுடைய மற்ற அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் அவருடைய நிறுவனங்களை சேர்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களிடமும் சிலரிடம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்களில் ஏறேனும் கைது செய்யப்படுகிறார்களா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்களை அவர்கள் இன்னும் தெரிவிக்கவில்லை. இன்னும் எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் அவர்களும் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள். இவர்கள் கைது செய்தால், ஒருவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கொண்டு சென்று அங்கே ஆஜர்படுத்தி சிறையில் எடுப்பதற்கான ஆயத்த பணிகளும் இருக்கிறார்கள். அதே போன்று அவர் தரப்பில் அவரை ஜாமீனில் எடுப்பதற்கான முயற்சியிலும் அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
பச்சமுத்து மீது 3 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அதாவது ஐபிசி 420 மற்றும் வந்து 406 மற்றும் 34 ஆகிய பிரிவுகளின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக வந்து தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இவர் மட்டும் வந்து கைது செய்யப்படுகிறாரா, மேலும் இவருடன் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் யாரும் வந்து கைது செய்யப்படுகிறார்களா என்ற ஒரு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக விசாரணையும் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பச்சமுத்துவை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஆயுத பணிகள் நடந்து வருகிறது. அதாவது இந்த விவகாரத்துல கடந்த 2 மாதங்களாக தலைமறைவாக இருக்கக்கூடிய 2 மாதங்களுக்கு மேலாக தலைமறைவாக இருக்கக்கூடிய மதனை தொடர்ச்சியாக போலீசார் வந்து தேடி வருகிறார்கள். அதாவது வேந்தர் மூவிஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வந்த மதன் வந்து இந்த இந்திய ஜனநாயக கட்சியிலும் வந்து சில பொறுப்புகளில் இருந்தார். அப்பொழுது இவர் பலரிடம் வந்து மருத்துவ சீட்டு வாங்கி தருவதாக கூறி, மருத்துவக் கல்லூரியில மருத்துவ சீட்டு வாங்கி தருவதாக கூறி குறைந்தபட்சம் வந்து 50,000 அதிகபட்சமாக 6 லட்சம் 7 லட்சம் என ஒரு மருத்துவ சீட்டிற்கு வந்து பெற்றதாக வந்து கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் வந்து தொடர்பாக பல்வேறு புகார்களும் வந்து கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மதன் வந்து திடீரென மாயமாகி வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கடிதத்தை வந்து வெளியிட்டார். அந்த கடிதத்துல இது போன்று தான் காசியில் சென்று ஜீவ சமாதி அடைய போவதாக அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருந்தார். இது அதே போன்று அவர் அந்த வெளியிட்டிருந்தக்கூடிய அந்த கடிதத்துல அவர் தான் வந்து அதாவது பச்சமுத்துவுடன் இருந்ததாகவும், ஆனால் அவர்கள் தன்னை வந்து நம்பவில்லை, அதனால் நான் காசிக்கு சென்று ஜீவ சமாதி அடைய போகிறேன் என்ற ஒரு தகவலையும் வந்து அதில் எழுதியிருந்தார். இது தொடர்பாக அவருடைய குடும்பத்தினர் இந்த கடிதத்தை வைத்துதான் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அவருடைய முதல் மனைவி மற்றும் 2வது மனைவி ஆகியோர் வந்து புகார் கொடுத்தார்கள். மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் வந்து புகார் கொடுத்தார்கள். அதே போல அவருடைய தாயாரும் வந்து தனியாக நீதிமன்றங்களில் வந்து வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில அவர் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் இது தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களையும் வந்து கைது செய்திருக்கிறார்கள். தற்போது பச்சமுத்துவை வந்து கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்ம பார்க்கலாம். தற்போது அவரை வந்து கைது செய்து அங்கிருந்து நீதிமன்றத்திற்கு வந்து அழைத்து செல்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இவர் மீது வந்து 3 பிரிவுகளின் கீழே 420 மற்றும் வந்து 406 34 ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மருத்துவ சீட்டில் வந்து மோசடி செய்ததாக, மருத்துவ சீட்டு பெற்றிருக்கிறதாக மோசடி செய்ததாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை வந்து அழைத்து செல்கிறார்கள். மேலும் இது தொடர்பான நிர்வாகிகள் மற்றும் வேற யாரும் இருக்கிறார்களா என வந்து அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா என்பது வந்து அதிகாரிகள் இன்னும் வந்து விளக்கமளிக்கவில்லை. 3 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த மதனை தேடக்கூடிய பணி என்பது கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக தனிப்படை அமைத்து டெல்லி மற்றும் வந்து காசி ஆகிய பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல தொடர்பாக தேடுதல் பணி வந்து நடந்து வந்தது. இதன் இடையே மதனுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் யார் என விசாரணையும் நடத்தப்பட்டது. அதுல வந்து ஒரு 4க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் 3 பேர் வந்து இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாக பொறுப்புகளிலும் வந்து இருந்தவர்கள். எனவே இவர்கள் மூலமாக பல்வேறு நபர்களிடம் வந்து மருத்துவ சீட்டு வாங்குவதற்காக பணம் பெற்று மதன் வந்து பணம் வாங்கியிருப்பதும் வந்து போலீசாருடைய விசாரணையில் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. அதேவேளை இது தொடர்பான வழக்கு வரும்பொழுது, தொடர்பான நீதிமன்றத்தில் வழக்கு வரும்பொழுது மதன் வந்து உயிரோடு இருக்கிறார்களா அல்லது அவர் கடிதத்தில் எழுதி வைத்தது போல அவர் வந்து உயிரோடு இருக்கிறாரா, என்ன நிலையில் இருக்கிறார் என்பது குறித்து கேள்வி எழுந்த போது அவர் மதன் உயிரோடு தான் இருக்கிறார், அவரை நாங்கள் நெருங்கி விட்டோம் என்றும் விரைவில் பிடித்து விடுவோம் என்றும் போலீசார் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது. அவர் வந்து விரைவில் கைதாவார் என்று எதிர்பார்த்த நிலையில இந்த நீதிமன்றத்துல இது தொடர்பாக தகவல்களை தெரிவித்த பிறகும் கடந்த 1 மாதத்திற்கு மேலாகியும் மதன் வந்து இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர் நேபாளத்தில் வந்து பதுங்கியிருக்கலாம். நேபாளத்தில் அவர் பதுங்கியிருப்பதாக வந்து ஒரு தகவல் வந்து வெளியானது. என்றாலும் போலீசார் அங்கே சென்று அவரை கைது செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலும் அவரால் இதுவரை வந்து அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. இந்த நிலையில இதில் தொடர்பில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களையும் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து போலீசார் வந்து கைது செய்தனர். இதுல நீதிமன்றமும் இது தொடர்பாக ஏன் பச்சமுத்துடன் தொடர்பாக விசாரணை வந்து நடத்தப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியது. அந்த அடிப்படையில அவர் தொடர்பான அந்த நிறுவனம் எஸ்ஆர்எம் குழுமம் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டது. அந்த எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய ரெஜிஸ்டரும் வந்து ஒரு பதிவாளர் வந்து ஒரு புகார் கொடுத்திருந்தார். அது மதன் மீது அந்த புகாரை வந்து கொடுத்திருந்தார். எங்கள் நிறுவனத்தின் மீது அவர் நிறுவனத்தின் பெயரை வந்து அவர் தவறாக பயன்படுத்தி பல்வேறு நபர்களிடம் வந்து மருத்துவ சீட்டு மோசடி அவர் செய்திருப்பதாக வந்து அவர் வந்து ஒரு புகாரையும் வந்து அந்த எஸ்ஆர்எம் குழுமத்தில் இருந்து கொடுத்திருந்தார்கள்.
என்றாலும் அது தொடர்பாக அவர்களிடம் வந்து தீவிர விசாரணை, அந்த நிர்வாகிகளிடம் வந்து விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தான் இவரை வந்து அந்த இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனரும் மற்றும் வந்து விசாரணை குழுமத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய பச்சமுத்து வந்து நேற்று மாலை விசாரணைக்கு அடுத்து தொடர்ச்சியாக விசாரணை வந்தது. பல்வேறு நபர்கள் கொடுக்கப்பட்ட புகார்கள், அதாவது ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்பாக மோசடி புகார்கள் வந்து கொடுத்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இந்த புகார்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் வந்து மதன் மீதும் பச்சமுத்து மீதும் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பச்சமுத்து மீதும் வந்து இது போல மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக மோசடி செய்ததாக அவர் முன்னிலையில் தான் மதன் வந்து பணத்தை பெற்றார் என்ற இதெல்லாம் வந்து புகார்கள் வந்து இருந்தது. எனவே இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் தொடர்பாக விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் தான் வந்து இது தொடர்பாக அதுல ஒரு 22 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 பிரிவுகளின் கீழே அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐபிசி 420 மற்றும் வந்து 406, 34 ஆகிய பிரிவுகளின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படக்கூடிய பச்சமுத்து வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுவார் என வந்து தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில வேறு யாரும் இது தொடர்பாக கைது செய்யப்படுகிறார்களா என்றது ஒரு தகவல்களையும் வந்து போலீசார் வந்து வெளியிடவில்லை.